Hi friends, welcome to our channel Easy and Tricks. இன்னைக்கு இந்த வீடியோல 12th Mathsல chapter 1ல solving system of linear equations concept பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல 3 டெக்னிக்ல ஃபர்ஸ்ட் டெக்னிக் அதாவது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு ப்ராப்ளம் எப்படி எடுத்து சால்வ் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து இதுல என்னென்ன சின்ன மிஸ்டேக்ஸ் போடுவீங்க, அதே மாதிரி 2-3 சின்ன டிப்ஸ் இது எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. லாஸ்ட்டாக மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளமும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், கிராமர்ஸ் ரூல், அப்புறம் காசியன் எலிமினேஷன் மெத்தட். ஓகேவா? இந்த 3 மெத்தடுமே ஐதர் உங்களுக்கு இது யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் அப்படி கொடுத்துருவாங்க. ஒருவேளை அப்படி கொடுக்கலன்னா அந்த 3 மெத்தடையும் நீங்கள் கிளியராக பாருங்க, படிங்க. இந்த 3 மெத்தட்ல எது உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் இக்குவேஷன்ஸும் சால்வ் பண்ணுதுங்கிறத நான் சொல்லுவேன். அல்லது உங்களுக்கு எது கன்வீனியன்ட் அண்ட் ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ அந்த மெத்தடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ மற்றபடி ஜென்ரலாக சொல்லணும்னா எந்த விதமான மேட்ரிக்ஸையும் சால்வ் பண்ணுற ஒரே மெத்தட் இந்த காசியன் எலிமினேஷன் மெத்தட் தான். ஓகேவா? நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா உண்டு இல்லைங்களா? 1 determinant A into J. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி கிராமர்ஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் அதே மாதிரி தான் அந்த டிட்டர்மினன்டே கண்டுபிடிச்சு தான் ப்ரொசீடே பண்ணணும். ஸோ நான் அதை டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கிராமர்ஸ் ரூல் பற்றி. பட் ஜென்ரல் இப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் பற்றி படிக்கிறதுனால இந்த ஃபார்முலா கண்டிப்பாக இந்த மெத்தடில் யூஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் டிட்டர்மினன்ட் ஏ இப்போ கண்டுபிடிச்சு தானே ஆகணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ ஒருவேளை 0வா இருந்ததுன்னு வைங்களா, எனி நம்பர் பை 0 உங்களுக்கு என்ன ஆயிரும்? இன்ஃபினிட்டி ஆயிரும் இல்லைங்களா? ஸோ இந்த மொத்த டேர்முமே உங்களுக்கு என்ன ஆயிரும்? அன்டிஃபைன்ட் ஆயிரும். தட் இஸ் இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ அதுக்கு பிறகு ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ங்கிற கான்செப்டுக்குள்ள போயிடும். புரியுதா? ஸோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ங்கிற கான்செப்டுக்குள்ள போயிடும். அப்போ இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே டிராபேக் தான் கிராமர்ஸ் ரூலுக்குமே. டிட்டர்மினன்டே 0 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கிராமர்ஸ் ரூல் மெத்தடை நீங்க என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ விச் மீன்ஸ் இது இன்னொரு மாதிரி சொல்லணும்னா டிட்டர்மினன்டே 0 அப்படின்னா தட் மேட்ரிக்ஸ் இஸ் அ சிங்குலர் மேட்ரிக்ஸ். கரெக்டா நீங்க படிச்சிருப்பீங்க 11th. ஸோ டிட்டர்மினன்டே 0 அப்படின்னா தட் மேட்ரிக்ஸ் இஸ் அ சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ சிங்குலர் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மெத்தடையுமே நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த 2 மெத்தடும் நீங்க யூஸ் பண்ணணும்னா அந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸா இருக்கணும்? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும். அதாவது டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஸோ இந்த 2 மெத்தட்லையுமே முதல் நீங்க டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டு அது 0வா இருக்கிற பட்சத்துல இந்த 2 மெத்தடுமே நீங்க யூஸ் பண்ண முடியாது. டைரக்டா காசியன் எலிமினேஷன் மெத்தட் தான் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். சொல்லுவது புரியுதா? ஸோ இதுதான் மெயின். ஸோ இதை மட்டும் ஜென்ரலா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு பிறகு இன்னைக்கு இந்த வீடியோல மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் கான்செப்ட்ல போகும். ஓகே. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சில டைரக்டா கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. சால்வ் தி ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன்ஸ் யூசிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சால்வ்னு கொடுத்து வந்தாலே இதோட மீனிங் என்னன்னு எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 இக்குவேஷன்லையும் என்னென்ன வேரியபிள் இருக்கு? x1, x2, x3. கரெக்டா? இதை தான் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லை. புரியுதா? ஸோ எப்பவுமே சால்வ்னு அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ல இருக்கிற வேரியபிள்ஸை கண்டுபிடிக்கணும். இன்கேஸ் XY செட்னு கொடுத்துருந்தாங்கன்னா XY செட்டை கண்டுபிடிக்கணும். அதுதான் சொல்யூஷன் ஆஃப் திஸ் செட் ஆஃப் இக்குவேஷன்ஸ். ஓகேவா? அதுல இருக்கிற வேரியபிள்ஸை கண்டுபிடிக்கிறதா ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இப்போ இதுல சால்வ்னு கொடுத்துருக்காங்களா? யூசிங் என்ன டெக்னிக்? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் தான் நீங்க ப்ரொசீட் பண்ணி ஆகணும். வேற எந்த மெத்தடையும் நீங்க யோசிக்க கூட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ ஸ்டார்டிங்ல சில ஸ்டெப்ஸ் எழுதணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்னா given matrix is of the form. So இந்த மேட்ரிக்ஸ் எந்த ஃபார்ம்ல இருக்கு? given matrix is of the form AX equal to B. இப்படி முதல் எழுதிக்கோங்க. AX equal to B அப்படின்னா என்னங்கிறதையும் நான் சொல்றேன். அதுக்கு பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். A equal to A னா ஒண்ணுமே இல்லை. A is called as coefficient matrix. A is called as coefficient matrix. அதாவது கொடுத்திருக்கிற இக்குவேஷன்ல இருக்கிற கோஎஃபிஷியன்ஸை பிக் பண்ணி எழுதணும். அவ்வளவுதான். அப்ப என்னென்ன கோஎஃபிஷியன்ஸ்? இங்க 2, 3, 3. அதான் ஃபர்ஸ்ட் ரோல எழுதணும். 2, 3, 3. ஓகேவா? அதுக்கு பிறகு இங்க x1க்கு கோஎஃபிஷியன்ட் என்ன? ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? ஸோ 1, அப்புறம் இங்க -2, அப்புறம் இங்கேயும் 1 இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ 1, -2, அதுக்கு பிறகு 1. அதே மாதிரி இங்க 3, -1, -2. ஓகேவா? 3, -1, -2. ஓகேவா? இதான் A மேட்ரிக்ஸ், அதாவது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அடுத்து
இந்த எக்ஸ்னா என்னன்னா எக்ஸ் இஸ் நத்திங் பட் அன்னோன் மேட்ரிக்ஸ். இங்க இதெல்லாம் அன்னோன் x1 x2 x3 அதான வேரியபிள்ஸ். ஓகேவா? அப்ப xy z இருந்தனா அதே அங்க எழுதணும். புரியுதா? அப்ப x1 x2 x3 இதுதான் அன்னோன் மேட்ரிக்ஸ். எக்ஸ்னா என்னது? ஐ மீன் கேபிட்டல் எக்ஸ்னா என்ன அர்த்தம்? அன்னோன் மேட்ரிக்ஸ். கேபிட்டல் எக்ஸ்னா அன்னோன் மேட்ரிக்ஸ். ஓகேவா? லாஸ்டா இந்த b. ஓகேவா? b னா where b is equal to b னா ஒண்ணுமே இல்லை, இந்த சைடுல இருக்கிற கான்ஸ்டன்ட். ஓகேவா? இந்த சைடு அதாவது ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற கான்ஸ்டன்ட். ஓகேவா? இன் கேஸ் இந்த நம்பர் ஒருவேளை இங்க இருந்ததுன்னா முதல்ல ஈக்குவேஷனை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்பர் அந்த சைடு கொண்டு போயிட்டு தான் நீங்க இந்த கான்செப்ட்ல மூவ் ஆகணும். மறந்துடாதீங்க. அப்புறம் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு 0 போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்பர் என்னவா கொடுத்துருக்காங்க அதை பிக் பண்ணி எழுதுங்க. 5, அதுக்கு பிறகு -4, அதுக்கு பிறகு 3. ஓகேவா? ஸோ இதை காலம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதணும். ஓகேவா? அப்போ ஏ எழுதியாச்சு, எக்ஸ் எழுதியாச்சு, பி எழுதியாச்சு. இதுல ஏ பார்த்தீங்கன்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். கரெக்டா? ஏங்கிறது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இந்த எக்ஸ்ங்கிறதும் சரி பிங்கிறதும் சரி காலம் மேட்ரிக்ஸ் தான். இது என்ன ஆர்டர்? 3 rows 1 column இல்லைங்களா? அதே மாதிரி தான் இங்க 3 rows 1 column. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முதல் நீட்டா பிக் பண்ணி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது என்ன டெக்னிக் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் இல்லைங்களா? ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்னா solution is x equal to a inverse into b. Okay, x equal to a inverse into b. இதுதான் அடுத்து எழுதும் equation number 1. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடோட மெயின் ஃபார்முலாவே இதுதான். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. இதில் எக்ஸுங்கிறதான அன்னோன் மேட்ரிக்ஸ். ஸோ இதை நீங்கள் ஏ இன்வர்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதை பி கூட மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் எக்ஸ் மேட்ரிக்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? அதை லாஸ்ட்டு எப்படி எடுத்து எழுதுறது நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் என்னெல்லாம் உங்களுக்கு வேணும்னு பாருங்கள். ஏ இன்வர்ஸ் தெரியாது இல்லை. ஸோ ஏ இன்வர்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பி ஆல்ரெடி நம்ம பிக் பண்ணி எழுதிட்டோம் ஃப்ரம் தி கொஸ்டின் இல்லையா? ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? வேர் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant A into adj. கரெக்டா? இது அடுத்த ஃபார்முலா. ஓகேவா? ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதான் மெயின் இங்க. ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 2. இதுல உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு பாருங்க. அகெயின் இதுலயே நமக்கு என்ன வேணும்? டிட்டர்மினன்ட் ஏ வேணும், அப்புறம் அட்ஜே வேணும். ஸோ இந்த டிட்டர்மினன்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், அட்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்கேஸ் உங்களுக்கு இது ரெண்டுமே தெரியலன்னா இந்த வீடியோவில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அதை ப்ரொசீட் பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஏ. டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன். இந்த சைடு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு, ஓகேவா, முதல் ஏ மேட்ரிக்ஸ் பார்த்துக்கோங்க. இதானே ஏ மேட்ரிக்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் ரோ, எந்த ரோனாலும் நீங்க எடுத்துக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. பட் கொஞ்சம் சைன் சேஞ்ச் வரும். ஸோ நீங்க எந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோவை எடுங்க. எடுத்துட்டு பிளஸ், அடுத்தது மைனஸ், அடுத்தது பிளஸ், இப்படி போட்டு எழுதணும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரிப்பீட் பண்றேன். பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகேவா? அதுக்கு பிறகு அந்த நம்பரையும் சேர்த்து இந்த ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வருவீங்க. அதாவது +2 இன்டூ -3 இன்டூ +3 இன்டூ இதை முதல் எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ 2 இன்டூ அப்புறம் நான் என்ன சொன்னேன்? பிளஸ், அடுத்த மைனஸ் வருமா? ஸோ மைனஸ், அடுத்து என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு இல்லைங்களா? ஸோ -3 இன்டூ, அதில் ஸ்பேஸ் விடுறேன், நான் அடுத்தது நான் சொல்லித்தரேன். அதுக்கு பிறகு பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ அகெயின் +3 இன்டூ. புரியுதா? இதை எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றேன். இந்த பிராக்கெட்குள்ள என்ன வருதுன்னு சொல்றேன். முதல் 2. கரெக்டா? 2 எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. கரெக்டா? இந்த எலிமெண்ட் தானே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த ரோவையும் அந்த கரஸ்பாண்டிங் காலத்தையும் எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? இந்த ரோ இந்த காலம் எலிமினேட் பண்ணிட்டு மீதி இருக்கிறதுக்கு மைனர் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். மைனர்ஸ் நத்திங் பட் ஒண்ணுமே இல்லை. அப்படியே கிராஸா மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அப்போ -2 இன்டூ -2 +4 ஆயிருமா? ஓகேவா? சாதம் முதல் எழுதிக்கோங்க. ஓகேவா? +4. ஓகே, 4. அடுத்து மைனஸ், இது ஃபார்முலால இருக்கிற மைனஸ். புரியுதா? அதாவது அந்த நம்ம மைனர் கண்டுபிடிக்கிற டெக்னிக்லயே ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை, இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ், அப்புறம் இங்க என்ன வருது? ஆப்போசிட்டா. ஓகேவா? ஸோ முதல் இது பண்ணிட்டோமா? மைனஸ், ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் போட்டுட்டோம். அதுக்கு பிறகு அடுத்த டைகனல் இந்த சைடு. புரியுதா? -1 இன்டூ +1 உங்களுக்கு -1 ஆயிருமா? ஓகேவா? ஆல்ரெடி ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு. கரெக்டா? இப்போ நமக்கு ஆன்சர் ஒரு -1 வந்தது இல்லையா? ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ டைரக்டா நீங்க +1 போட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ முதல் அந்த நம்பர் +2 அதை எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு அந்த ரோவையும் அந்த காலத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு மீதி உள்ளதுக்கு கிராஸா இப்போ -2 இன்டூ -2 +4 ஆயிரும். ஃபார்முலால ஒரு மைனஸ் வருது. அதுக்கு பிறகு இந்த சைட் கிராஸ் பண்ணணும். ஸோ 1 இன்டூ -1 -1 வரும். ஃபார்முலால உள்ள மைனஸ் இன்டூ மைனஸ் சேரும் போது உங்களுக்கு +1 ஆயிரும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்
ஆல்ரெடி சொன்ன டிட்டர்மினன்ட்க்கும் போது முதல் டேர்ம் பிளஸ், அடுத்தது மைனஸ், அடுத்தது பிளஸ். கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்சி எழுதிட்டு இப்போ இங்க என்ன வரும்னு சொல்றேன். ஓகேவா? இப்ப 3 தானே? ஓகேவா? அதாவது இந்த எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? இந்த ரோவையும் இந்த காலத்தையும் எலிமினேட் பண்ணணும். அதாவது இந்த ரோ இந்த காலம் எலிமினேட் பண்ணிட்டு மீதி உள்ள எலிமெண்ட்ஸ். ஓகேவா? சோ என்னெல்லாம் மீதி இருக்கும்? இது 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 கரெக்டா? அப்படியே இதை மட்டும் 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பிளாக் பண்ணுங்க. பிளாக் பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் 1 into -2 -2 கரெக்டா? 1 into -2 -2 -2 மைனஸ் அப்புறம் ஓகே, அப்புறம் இந்த சைட். ஸோ 1 into -2 போட்டுட்டோமா? மீதி இருக்கிறது இது ரெண்டுமே இல்லையா? ஸோ 1 into 3 3 கரெக்டா? ஃபார்முலாவோட மைனஸ் ஆல்ரெடி போட்டுட்டோம். நமக்கு கிடைச்ச ஆன்சர் பிளஸ்ல தான் வந்திருக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்படியே இந்த 3 இங்க போட்டுரும். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அடுத்தது இந்த டேர்முக்கு வாங்க. ஓகேவா? இந்த 3. ஸோ இந்த 3 எங்க இருக்கு? என்ன இருக்கா? ஸோ அந்த ரோ அந்த காலம் எலிமினேட் பண்ணிட்டு மீதி இந்த சப் மேட்ரிக்ஸ் தானே இருக்கு. இதை அப்படியே கிராஸ் பண்ணணும். ஸோ 1 into -1 -1 ஓகேவா? 1 into -1 ஸோ அதை போட்டுக்கோங்க. -1 மைனஸ் அதுக்கு பிறகு இந்த மைனஸ் ஃபார்முலால உள்ள மைனஸ். ஓகேவா? அதுக்கு பிறகு இந்த சைட் பாத்தீங்கன்னா இந்த சைட், அதாவது 3 into -2 -6. ஓகேவா? 3 into -2 -6. ஆல்ரெடி ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஓகேவா? இந்த இடத்துல என்ன வரும்? +6. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிட்டா போதும். சரியா? ஸோ ஜஸ்ட் இந்த கால்குலேஷன் மட்டும் பண்ணிட்டா போதும். ஸோ 2 into 4 + 1 5 மைனஸ் 3 into -2 -3 என்ன வரும்? -5. அதுக்கு பிறகு பிளஸ் 3 into -1 + 6 என்னது? சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடணும். அப்போ 5 வரும். அவ்வளோதான். ஓகேவா? ஜஸ்ட் மல்டிப்ளை. 2 5s are 10 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 5 3s are 15 வருமா? அதுக்கு அடுத்து 5 3s are 15. அவ்வளோதான். ஸோ 15 + 15 30 வரும். 30 + 10 40 வரும். அவ்வளவுதான். ஸோ டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு 40. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்க டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிச்ச உடனே அது 0 வரலங்கிறத அஷ்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ 40ங்கிறது ஆப்வியஸா நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 போது தட் மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் அஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். கரெக்டா? ஸோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு தான் நீங்க இந்த டெக்னிக் அப்ளை பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. Determinant A non-singular, I mean not equal to 0 வந்துருச்சு. So non-singular matrix A is a non-singular matrix. Therefore A inverse exists அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ நெக்ஸ்ட் அடுத்த நீங்க அட்ஜே கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அட்ஜே கண்டுபிடிக்கிற ஸ்டெப் பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அட்ஜே. கரெக்டா? ஸோ அட்ஜே கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஸோ அட்ஜே ஈக்குவல் டு வழக்கம் போல ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் சிம்பிள் போடுங்க. ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸ் சிம்பிள் போட்டுட்டு ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் சிம்பிள் போட்டுட்டு தி ஹோல் டிரான்ஸ்போஸும் போட்டுக்கோங்க. ஓகேவா? இது ஏன்னு நான் சொல்றேன். எதுக்காக டிரான்ஸ்போஸ் போடுறோம்னா அட்ஜசன்ட் ஏல லாஸ்ட் ஸ்டெப்பு எல்லா கால்குலேஷனையும் முடிச்சுட்டு ஒரு டிரான்ஸ்போஸ் போடணும். ஸோ முதலே நீங்க போட்டுட்டீங்கன்னா அது மிஸ் பண்ணிட மாட்டீங்க. அதனால ஃபர்ஸ்டே மேட்ரிக்ஸ் சிம்பிள் போட்டுட்டு டிரான்ஸ்போஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி போடுங்க. பிளஸ் பிராக்கெட் போட்டுக்கோங்க. அடுத்தது மைனஸ் பிராக்கெட் போட்டுக்கோங்க. அடுத்தது பிளஸ் பிராக்கெட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அல்டர்னேட் சிம்பிள்ஸ். புரியுதா? நெக்ஸ்ட் மைனஸ், அதுக்கு பிறகு பிளஸ், அதுக்கு பிறகு மைனஸ். ஓகேவா? அதுக்கு பிறகு பிளஸ் மைனஸ், அதுக்கு பிறகு பிளஸ். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அல்டர்னேட் பிளஸ் மைனஸ். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சீங்களோ கிட்டத்தட்ட அதே மாடல் தான். ஓகேவா? டிட்டர்மினன்ட்டுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ரோ யூஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? அதுவும் வித் கோஎஃபிஷியன்ஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் போட்டுட்டு கோஎஃபிஷியன்ஸோட யூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்க 3 ரோக்குமே பண்ற மாதிரி வரும் வித்தவுட் கோஎஃபிஷியன்ஸ். அவ்வளவுதான் வித்தியாசம். லாஸ்டா டிரான்ஸ்போஸ் போடணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க கண்டுபிடிச்சதுதான் என்ன ஃப்ரண்ட்ல கோஎஃபிஷியன்ஸ் போடக்கூடாது. அவ்வளவுதான். ஆல்ரெடி நம்ம அதை முடிச்சதுனால நீங்க இந்த டிட்டர்மினன்ட் A ஸ்டெப்ல நீங்க பிராக்கெட்குள்ள ஒரு நம்பர் வந்திருக்கும் தெரியுமா? அதை அப்படியே நீங்க இங்க போட்டுட்டீங்கனாலே போதும். திருப்பி நீங்க மறுபடியும் கால்குலேஷனுக்கு நீங்க போக வேண்டாம். ஓகேவா? புரியுது இல்ல? ஏன்னா அதே கான்செப்ட் தான் ரிப்பீட்ல வரும். ஓகேவா? ஸோ டிட்டர்மினன்ட்டுக்கு ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட் ரோலோட யூஸ் பண்ணதுனால இந்த 5 மைனஸ் பிளஸ் 5 இருக்கு இல்லையா? இதை அப்படியே இதுல யூஸ் பண்ணிக்கோங்க. 5 அப்புறம் இங்க என்னது -5 இங்க +5. புரியுதுல? நான் எதுல இருந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு? ஓகேவா? ஸோ இந்த டிட்டர்மினன்ட் ஸ்டெப்ல உள்ள இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறத அப்படியே நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஸ்டெப்ல. இப்போ செகண்ட் ரோல இருந்து நான் கிளியரா எப்படி வரும்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? செகண்ட் ரோ பாருங்க. இந்த எலிமெண்ட் இல்லீங்களா? அப்போ மேட்ரிக்ஸ்க்கு வாங்க. அதாவது இந்த எலிமெண்ட் தான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஸோ அந்த எலிமெண்ட்கான ரோவையும்
காலத்தையும் அப்படியே ஒதுக்குங்க. ஒதுக்கிட்டு மீதி என்ன வரும்? 3, 3, -1, -2 இதானே வரும். இது அப்படியே கிராஸ். ஓகேவா? அப்ப 3 into -2 -6 வருமா? ஓகேவா? அதை போட்டுக்கலாம். ஓகேவா? -6 ஓகே -6 அதுக்கு பிறகு ஓகே இந்த ரோ இந்த காலம் இல்லைங்களா? அப்ப இதை பண்ணிட்டோம். அடுத்தது இது 3 into -1 -3 ஓகேவா? ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு மைனஸ் சிம்பிள் வந்திருக்கும். கரெக்டா இல்லையா? ஃபார்முலால ஒரு மைனஸ் சிம்பிள் வந்திருக்கும். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் இந்த இடத்துல பிளஸ் ஆயிரும். அவ்வளவுதான். புரியுதா? 3 -3 வந்தது. ஸோ ஃபார்முலால இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருந்திருக்குமா? மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. டைரக்டா போட்டுட்டேன். சொல்லுது புரியுது இல்ல? ஓகேவா? ஸோ இந்த எலமெண்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு இந்த ரோவையும் அந்த கரஸ்பாண்டிங் காலத்தையும் எலிமினேட் பண்ணோம். மீதி இருக்கிறத அப்படியே கிராஸ் பண்ணோம். அப்ப 3 into -2 -6 minus 3 into -1 -3 அப்ப +3 ஆயிரும். அதுதான் இந்த போட்டுருக்கோம். புரியுதா? ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் எலமெண்ட் கரெக்டா சென்டர் எலமெண்ட் இல்லையா? சோ சென்டர் எலமெண்ட் பாருங்க, அதாவது இந்த எலமெண்ட். சோ அந்த கரஸ்பாண்டிங் ரோ அந்த கரஸ்பாண்டிங் காலத்தை எலிமினேட் பண்ணிடுவீங்க. கிராஸ் 2 into -2 -4 வருமா? அதுக்கு பிறகு இங்க 3 into 3 9. ஆல்ரெடி ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு. சோ -4 -9 அவ்வளவுதான். ஓகேவா? புரியுது இல்ல? சோ -4 -9 -4 -9 ஓகேவா? அடுத்து இந்த எலமெண்ட். சோ இந்த எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் பாருங்க. இந்த எலமெண்ட் தானே. அப்ப அந்த கரஸ்பாண்டிங் ரோ அந்த கரஸ்பாண்டிங் காலத்தை எலிமினேட் பண்ணணும். இந்த ரோ இந்த காலம் எலிமினேட் ஆகும். 2 into -1 -2 அதுக்கு பிறகு 3 into 3 9. அப்போ -2 -9 கரெக்டா? ஓகேவா? -2 -9 அவ்வளவுதான். அதை அப்படி இதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். -2 -9 ஓகேவா? அடுத்தது இந்த எலமெண்ட்ஸ். ஓகேவா? சோ இந்த எலமெண்ட்ஸ் கரெக்டா? அப்போ இந்த ரோ இந்த காலம் மீதி இவ்வளவு தானே வரும். அப்படியே கிராஸ் 3 into 1 3 ஓகேவா? minus 3 into -2 is -6 கரெக்டா? அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருமா? அப்ப 3 plus 6 வரும். புரியுது இல்ல? ஓகேவா? சோ 3 plus 6 3 plus 6 ஓகே தானே? சரியா? அடுத்து இந்த எலமெண்ட். சோ இந்த எலமெண்ட்டுக்கு அகைன் இந்த எலமெண்ட் இல்லையா? சோ அந்த ரோ அந்த காலம் அப்படியே எலிமினேட் ஆகும். மீதி 2 3 1 1 இருக்கும். அப்படியே கிராஸ் 2 into 1 2 -3 into 1 3 அப்ப 2 -3 வரும். புரியுதா? 2 -3 ஓகே 2 -3 அவ்வளவுதான். அடுத்து இந்த எலமெண்ட்ஸ் ஓகேவா? சோ இது கடைசி எலமெண்ட் இல்லையா? இந்த எலமெண்ட்ஸ் சோ அந்த ரோ அந்த காலம் எலிமினேட். மீதி இவ்வளவு வரும். 2 cross 2 வரும். கரெக்டா? 2 into -2 -4 வருமா? அப்புறம் இங்க ஃபார்முலால ஒரு மைனஸ் வரும். 3 1s are 3 அப்ப -4 -3 வரும். ஓகேவா? -4 -3 -4 -3 -4 -3 அவ்வளவுதான். ஓகேவா? அதே ஹோல் டிரான்ஸ்போஸ் அவ்வளவுதான். இதுக்கு பிறகு இதை சால்வ் பண்ணி இதில் எழுதிட வேண்டியதான். ஓகேவா? சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சதுதான். சோ டைரக்டா எழுதிக்கோங்க. 5 அப்புறம் இங்க மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிருமா? சோ +5 அடுத்து இங்க ஆல்ரெடி என்னதான் 5 தான். ஓகே அடுத்து இங்க பாருங்க -6 + 3 சப்ராக்ட் பண்ணனும். பெரிய நம்பர் சைன் -3 வருமா? ஆல்ரெடி வெளியிலயே ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் மைனஸ் +3 ஆயிரும். அடுத்து இங்க மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடணும். -13 வரும். வெளியில பிளஸ் தான் இருக்கு. சோ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தான். சோ அதே -13 தான் வரும். அடுத்து இங்க -2 -11 ஆட் பண்ணி மைனஸ் போடணுமா? அப்ப -11 வெளியில ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் +11 ஆயிரும். ஓகேவா? அடுத்து இங்க 3 + 6 9. அடுத்து இங்க 2 - 3 சப்ராக்ட் பண்ணணுமா? பெரிய நம்பர் சைன் போடணும். -1 ஆகும். ஆல்ரெடி வெளியில ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் +1 ஆகும். கரெக்டா? அடுத்து இங்க -4 -3 ஆட் பண்ணணுமா? -7 அவ்வளவுதான். ஓகேவா? பாயிண்ட் புரியுதா? ஓகே சோ தி ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகேவா? இப்ப டிரான்ஸ்போஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? நான் ஆல்ரெடி சொன்னேன்ல டிரான்ஸ்போஸ்னா ஜஸ்ட் ரோவை காலமா மாத்தணும் அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ ரோ ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க 5 5 5 அது அப்படியே காலமா மாத்துங்க. 5 5 5 அடுத்து செகண்ட் ரோ பாருங்க 3 -13 11 அப்படி காலமா மாத்தியாச்சு. தேர்ட் ரோ பாருங்க 9 1 -7 ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே சரியா? சோ இதான் அட்ஜி. சோ ஒன்ஸ் அட்ஜியை கண்டுபிடிச்ச உடனே ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா எழுதி வச்சிருந்தோம்ல செகண்ட் ஈக்குவேஷன் அதுல கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? நான் இங்க எழுதிக்கிறேன். A inverse equal to 1 by determinant A at J கரெக்டா? அதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். determinant A வேல்யூ என்ன? 40 வந்துச்சா? 1 by 40 கரெக்டா? அட்ஜுக்குள்ள வேல்யூ அப்படி எழுதுறோம். 5 3 9 5 -13 1 5 11 -7 அவ்வளவுதான். ஓகேவா? இதுதான் என்னது A inverse. ஓகேவா?
இன்னும் நம்ம கான்செப்ட் முடியல. நம்ம ஏ இன்வர்ஸ் தான் கண்டுபிடிச்சிரும். எதுக்காக கண்டுபிடிச்சோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்யூஷனுக்கு வேண்டி. இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்ச உடனே அதை பி கூட மல்டிப்ளை பண்ணணும். அது மறந்துடக்கூடாது. அதுதான் லாஸ்ட் சிஸ்டம். ஒரு சின்ன மல்டிப்ளிகேஷன்ல ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எழுதணும்ல எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டு பி. ஏ இன்வர்ஸ் ஆன்சர் எழுதிக்கலாமா? இதனை ஏ இன்வர்ஸ்க்கான ஆன்சர் ஓகேவா? 1/14 ஆன்சர் எழுதிக்கிறேன். 5 3 9 5 minus 13 1 5 11 minus 7 இவ்வளவுதானே? ஓகேவா? இன்டு பி மேட்ரிக்ஸ். ஸோ பி மேட்ரிக்ஸ் ஸ்டார்டிங் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்ல, கரெக்டா? 5 minus 4 3. அதை எங்க இப்போ கொண்டு வர போறோம்? ஓகே, 5 minus 4 3. இப்போ ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி நீங்க 10th படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஈஸி தான். ஸோ கடகடன் மல்டிப்ளிகேஷனை போட்டா போதும். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோ கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இல்லையா? இன்னொரு காலம் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அது இங்க எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் அது இங்க எழுதுவீங்க. இங்க ஜஸ்ட் ஒரே ஒரு காலம் தான். ஸோ பிரச்சனையே இல்லை. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ முத பாருங்க 5 5s are 25. ஓகேவா? முத என்ன நம்பர் வரும்? 5 5s are 25. அடுத்து 3 into minus 4 கரெக்டா? minus 12 கரெக்டா? so 25 minus 12. அடுத்து இந்த எலிமெண்ட்ஸ் 9 3s are 27 plus 27 இல்லையா? plus 27. அடுத்து செகண்ட் ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சல, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சல. 5 5s are 25, அப்புறம் 3 minus 4 minus 12 வரும், அப்புறம் plus 9 3s are 27 எழுதியாச்சு. இப்போ செகண்ட் ரோ அதே ஃபர்ஸ்ட் காலம். அப்ப சொல்லுங்க 5 5s are 25 வருமா? 5 5s are 25 கரெக்டா? அடுத்த ரோல தானே எழுதுவீங்க இல்லையா? 5 5s are 25. அடுத்து மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிருமா? 13 into 4 52 வரும் கரெக்டா? அப்ப பிளஸ் 52. ஓகே, பிளஸ் 52. அடுத்த லாஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஓகேவா? 1 into 3 3 கரெக்டா? சோ பிளஸ் 3 பிளஸ் 3. அடுத்து புரியுதுல? செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சது. 5 5s are 25, 13 minus 13 minus 4 னா plus 52. அடுத்த 1 3s are 3 அவ்வளவுதான். அது அப்படியே எழுதியாச்சு. இப்போ தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அகைன் சொல்லுங்க. அப்ப 5 5s are 25 வருமா? 5 5s are 25. 5 5s are 25. ஓகேவா? அடுத்து 11 minus 4 இல்லையா? minus 44 வரும். 11 into minus 4 minus 44. அடுத்து லாஸ்ட் minus 7 plus 3 minus 21 வரும் கரெக்டா? minus 21 வரும் அவ்வளவுதான். ஓகேவா? சரியா? 1/40. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே சால்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ 25 minus 12னா 13 வருமா? 13 plus 27னா 40 வரும் கரெக்டா? மொதல் டேர்ம் என்னது? 40. மொதல் டேர்ம் 40. அதே மாதிரி அடுத்தது எல்லாமே அடிஷன் தான் இல்லையா? அப்போ 52 plus 3 55 வரும். 55 plus 25னா 80 வரும் இல்லையா? அப்போ 80. ஓகேவா? நீங்க சைடுல கால்குலேஷன் போட்டு பண்ணுங்க. கஷ்டமா இருந்ததுன்னா அதுக்கு பிறகு இங்க 25 minus 21னா 4 வருமா? 4 minus 44னா உங்களுக்கு minus 40 வரும் இல்லையா? பெரிய நம்பர் சைன் மைனஸ் இல்ல, சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன். இப்போ minus 40 அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இந்த வெளியில இந்த 40 இருக்கு இல்லையா? 1/40 அத எல்லா டேர்ம் கூடயும் நீங்க என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணுமா? 40/40 1 ஆயிரும், 80/40 2 ஆகிரும், minus 40/40 minus 1 ஆகிரும் அவ்வளவுதான். ஓகேவா? பாயிண்ட் புரியுதா? இதுதான் எக்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸ்னா என்ன ஆக்சுவலி? ஃபர்ஸ்டே நம்ம எழுதி இருந்தோம் ஞாபகம் இருக்கா? எக்ஸ்னா அன்னோன் மேட்ரிக்ஸ் என்னது? x1 x2 x3. எனக்கு வேரியபிள் அதுதான் இருக்கு. xy z இருந்தனா xy z போட்டுக்கோங்க. சோ x1 x2 x3 கரெக்ட்டா? x1 x2 x3 ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 1 2 minus 1. புரியுதா? அவ்வளவுதான். சோ இது எப்படி ஆன்சர் எழுதுறது? therefore solution is x1 க்கு என்ன ஆன்சர்? 1, x2 க்கு 2, x3 க்கு -1 அவ்வளவுதான். ஓகேவா? பாயிண்ட் புரியுதா? ஓகே. So solution is x1 equal to 1, x2 equal to 2, x3 equal to -1. இதான் சொல்யூஷன். டிஸ்ப்ளே பண்ணி அவ்வளவுதான். பாயிண்ட் புரியுதா? ஓகேவா? So just A inverse கண்டுபிடிக்கிறது அந்த ப்ரொசீஜர் மட்டும் தான். So A inverse குள்ள டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற ஸ்டெப்பும் அட்ஜே கண்டுபிடிக்கிற ஸ்டெப்பும் வரும். அதுக்கு பிறகு A inverse into B போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்கான ஆன்சர் வந்துடும். அன்னோன் மேட்ரிக்ஸ்க்கான ஆன்சர் வரும். அவ்வளவுதான். ஓகே, இது ஆக்சுவலி ஈஸி ப்ரொசீஜர் தான். பட்
பொறுமையா பண்ணணும். அந்த கால்குலேஷன்லாம் கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். ஓகேவா? நான் அந்த அந்த அட்ஜ் கான்செப்ட்லாம் கொஞ்சம் கிளியரா சொல்லி தரணுங்கிறதுக்காக நான் உட்கார்ந்து பொறுமையா சொல்லி தந்திருக்கேன். அவ்வளோதான். நீங்க செல்ஃபா நீங்க பண்ணும்போது, நீங்க பிராக்டிஸ் பண்ண இந்த ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப ஸ்பீடா நீங்க பண்ணிருவீங்க. ப்ராப்ளம் இல்ல. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ யூசிங் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் குடுத்தா மட்டும் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் A x ஈக்குவல் டூ Bன்னு எழுதணும். சொல்யூஷன் x ஈக்குவல் டூ A இன்வெர்ஸ் இன்டூ B அத எழுதணும். ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சு லாஸ்ட்டா ஆன்சர் டிஸ்ப்ளே பண்ணணும். அவ்வளோதான். ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜ்ல இதுக்கான ஹோம்ஒர்க்கும் நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளத்தையும் அகைன் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. இந்த மாடல் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸையும் நீங்க தயவு செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இன்கேஸ் எனி டிஃபிகல்ட்டி இருந்தனாலும் நீங்க கமெண்ட்ல நீங்க ஜஸ்ட் எக்ஸசைஸ் நம்பரோ ஏதாவது கொடுத்து நீங்க எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண கேளுங்க. நான் கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? சரி. இப்போ ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா வேரியபிள் XYZ கொடுத்துருக்காங்க. நம்ம X1 X2 X3 பண்ணிருப்போம். அது ஜஸ்ட் XYZ அவ்வளவுதான் வித்தியாசம். அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் இருக்கு இல்லையா -2 அது அங்க கொண்டு போயிருங்க. ஃபர்ஸ்டே -31 இருக்கு. அது அங்க கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு AX ஈக்குவல் டு B அந்த ஸ்டெப் ஆரம்பிங்க. நான் சொல்றேன் புரியுது இல்ல? அந்த -2 நீங்க இங்க போடாம பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல 0 0 13 இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த -2 -31 மிஸ் பண்ணிடாதீங்க. புரியுதா? ஓகே. ஸோ அப்போ பி மேட்ரிக்ஸ் என்ன வரும்? +2 அப்புறம் இது இங்க வந்துச்சுன்னா +31 அப்புறம் ஆல்ரெடி 13 இந்த செட் தான் இருக்கு. அப்போ பி மேட்ரிக்ஸ் என்னது 2 31 13 வந்துரும். அதுதான். ஓகேவா? இதை ட்ரை பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட கண்டிப்பா கேளுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து என்ன வீடியோ வேணும், என்ன கான்செப்ட் வேணுங்கிறதுனாலும் நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தடுத்து நம்ம கிராமர்ஸ் ரூல், காசியன் எலிமினேஷன் மெத்தட் எல்லாம் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.